பதில் இல்லாத கேள்வி நிறைய இருக்கு. நம்ம உலகமே பதில் இல்லாத கேள்வியால நிறைஞ்சு நிற்கு. எப்படிதான் பார்த்தாலும் சயின்டிஸ்டால பதிலே தர முடியாத கேள்வி இன்னைக்கும் இருந்து வருது. அதை பற்றி இந்த வீடியோல பார்க்கலாம். நான் தான் அஸ்வின். வெல்கம் டு திஸ் சேனல். ஏலியன்ஸ் இருக்கா? ஏலியன்ஸ் இருக்கா இல்லையான்னு கேள்வி கண்டிப்பா உங்க மனசுல இருக்கும். ஏலியன்ஸ்னா என்னன்னா, எர்த்ல வாழ்றதுனால நம்மள ஹியூமன்ஸ் சொல்றாங்க. எர்த்த தவிர இன்னொரு பிளானட்ல எந்த உயிரினங்கள் இருந்தாலும் அதுதான் ஏலியன்ஸ். இந்த ஏலியனோட யூஎஃப்ஓவும் இந்த ஏலியனோட சிக்னல்ஸும் வரதாக நிறைய கண்ட்ரி கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஏலியன்ஸ் உண்மையில இருக்கா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கும். ஏன்னா டோட்டலா நம்ம யூனிவர்சிட்டியில 40 பில்லியன் உயிரினங்கள் வாழ தகுதியான பிளானட் இருக்கு. நம்ம எர்த்ல மட்டும் உயிர் இருக்கும்னு எப்படி நம்மளால சொல்ல முடியும்? கண்டிப்பா ஏலியன் உண்மையில இருக்கும். இந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு வாங்க. இங்கிலீஷ் படத்துல காட்டுற மாதிரி ஏலியன் பயங்கரமா ஒண்ணு இருக்காது. நம்ம ஏன் ஏலியனை பார்த்து பயப்படுறோம்னா, நம்ம அனிமல்ஸை எப்படி ட்ரீட் பண்றோமோ அதே மாதிரி ஏலியன்ஸும் நம்மளை ட்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறனால தான் நமக்கு ஏலியனை பார்த்து ஒரு பயம் இருக்கு. ஒரு சீக்ரெட் சொல்றேன், யாரு கேட்டாலும் சொல்லிடாதீங்க. அடிச்சும் கேட்பாங்க, சொல்லிடாதீங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு மீட்டிங் நடந்து, அந்த மீட்டிங்ல நான் போயிருந்தேன். அந்த மீட்டிங்ல கெஸ்ட் யாருன்னு பார்த்தா காமெடி நல்லா பண்ற வடிவேலு சார் தான் கெஸ்ட். ஒரு செலிபிரிட்டியை பார்த்தா எல்லாருக்குமே போட்டோ எடுக்க தோணும். நானும் போய் போட்டோ எடுக்க நின்னேன். போனை எடுத்து போட்டோ எடுக்க நின்னப்ப தான் தண்ணி வந்து என் பேஸ்ல விழுந்தது. எப்படிடா தண்ணி வருதுன்னு பார்த்தா பக்கத்துல அம்மா மக்கோட இருந்தாங்க. எழும்பி ஸ்கூலுக்கு போனா டைம் ஆச்சு. அப்போதான் எனக்கு புரிஞ்சது அது ஒரு ட்ரீம். இந்த ட்ரீம் எப்படி வருதுன்னு கூகுள்ல சர்ச் பண்ணேன். அதுல என்ன கிடந்துன்னா, சயின்டிஸ்டுக்கே ட்ரீம் எப்படி வருதுன்னு தெரியல. ஏன் ட்ரீம் வந்துட்டு மார்னிங் ஆனா மறந்து போகுது. டெய்லி ட்ரீம் காணணும், மார்னிங் மறந்து போகுது. எந்த ட்ரீமுமே நம்ம மனசுல இருக்கிறது இல்லை. ஏன் இன்னுமே சயின்டிஸ்டுக்கு தெரியல. ஒரு கூட்ட ஜனங்கள் நம்ம தூங்க முன்னாடி யாரையும் நினைச்சிட்டு படுத்தா அதுதான் ட்ரீம் ஆக வருதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான எக்ஸ்பிளனேஷன் இன்னைக்குமே இல்லை. ஏன் தண்ணி குடிச்சோடனே ஏன் விக்கல் மாறுது? சிலவங்களுக்கு சுவாசத்தை இழுத்து அப்படியே வச்சிருந்தா விக்கல் மாறும். எப்படி இந்த விக்கல் வருது? எப்படி தண்ணி குடிச்சோடனே விக்கல் போகுது? இந்த விக்கல் சிவியரான டிசார்டர் எல்லாம் இல்லை. எல்லா ஹியூமன்ஸுக்கும் இந்த விக்கல் வரதான். பெரியவங்க சொல்லுவாங்க விக்கல் வந்தா வயர் பெருசாகும்னு சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு உண்மையான எக்ஸ்பிளனேஷன் சயின்டிஸ்டாலையும் தர முடியல. சாரி, மன்னிச்சிடுங்க. இதை பார்த்து உங்களுக்கு யானிங் வந்திருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. யானிங் இஸ் எ கண்டேஜியஸ். நான் யான் பண்றதை பார்த்தா உங்களுக்கும் யானிங் வரும். ஏன் இந்த யானிங் வருதுன்னா, பிரெயினோட ஃபங்க்ஷனை கூல் டவுன் பண்ணக்கு தான் இந்த யானிங் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையான பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் இன்னைக்குமே கண்டுபிடிக்கப்படல. மனுஷன் யான் பண்றதை பார்த்து சிம்பான்சியும் யான் பண்ணியிருக்கு. அப்படின்னா மனுஷன் யான் பண்ணா சிம்பான்சி யான் பண்ணுனா மனுஷனுக்கும் சிம்பான்சிக்கும் கனெக்ஷன் இருக்கு. ஒரு கூட்டத்துல நீங்க இருந்துட்டு இருக்கும்போது உங்களை யாராவது பாக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா யான் பண்ணுங்க. அவங்களும் தானாகவே யான் பண்ணுவாங்க. மனுஷங்க குரங்கு வந்தாங்க, குரங்குங்க அதோட ஆன்சிஸ்டர் வந்தாங்க. ஆனா உயிர் எப்படி வந்து சயின்டிஸ்டுக்கு இது தெரியல. உயிர் எப்படி வந்துன்னு ஒரு தியரி சொல்லப்படுது. பிக் பேங் தியரினாலதான் உயிர் உருவாச்சுன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த பிக் பேங் தியரி ஒரு தியரியாக தான் இருக்கு. உண்மையில இது உண்மைன்னு நிரூபிக்கல. இந்த உயிர் எப்படி வருதுன்னு கொஞ்சம் சயின்டிஸ்ட் சொல்றாங்க. வேற கிரகத்துல இருந்து வந்த ஏலியன்ஸ் கொஞ்சம் கெமிக்கல்ஸ் எங்க விட்டாங்க. அந்த கெமிக்கல்ஸ் பயாலஜிக்கல் பார்ட்டிகல்ஸா மாறி மைக்ரோப்ஸா மாறி அதுல இருந்து உயிர் வந்து சொல்றாங்க. ஆனா உயிர் எப்படி உலகத்துல வந்து இதுவுமே மர்மம் தான். இந்த உலகம் மொத்தமே எனக்கு தான் சொல்லிட்டு இருக்கவங்கள்ட்ட கேட்குற ஒரு கேள்வி, நீங்க எத்தனை வருஷம் உயிரோட இருப்பீங்க? அப்படி இருந்தாலும் இறந்த பிறகு எதை நீங்க கொண்டு போக போறீங்க? இறந்த பிறகு என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சவங்க இப்போ உயிரோட இல்லை, ஏன்னா அவங்க இறந்துட்டாங்க. உலகத்துல தீமை செஞ்சு தீயவர்களா வாழ்ந்த ஆவி ஹெல், அதாவது நரகத்துக்கு போகணும். நல்லவர்களா சத்தியமாக வாழ்ந்தவங்க ஆவி சொர்க்கத்துக்கு போகணும் நம்பப்படுது. சில பேர் என்ன நம்புறாங்கன்னா, அவங்க இறந்த உடனே அவங்க மிருகமா மாறுறாங்க. சில பேர் பறவையாக மாறுறாங்க நம்பப்படுது. இறந்தவங்க இறந்த
இறந்து உயிரோட வந்தவங்க சில பேர் சொன்னதுன்னா அவங்க இறந்த உடனே 7 செகண்ட் அவங்க வாழ்க்கை முழுசா பிளாஷ்பேக்கா காட்டி கொடுக்குமா. அந்த பிளாஷ்பேக்ல இவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிய வரும்னு சொல்றாங்க. ஆனா இறந்த பிறகு என்ன ஆகும்னு சயின்டிஸ்டாலையும் இதுவரையும் கண்டுபிடிக்க முடியல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்களும் நானும் ரைட் ஹேண்ட் தான். யாராவது லெஃப்ட் ஹேண்ட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன் மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன்ஸ் ரைட் ஹேண்ட்? 90% ஆஃப் த ஹியூமன்ஸ் ரைட் ஹேண்ட் தான், 10% தான் லெஃப்ட் ஹேண்ட். ஏன் மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன்ஸ் ரைட் ஹேண்ட்? எப்படி கிராவிடேஷன் ஒர்க் ஆகும்? கிராவிடேஷன்னா என்னன்னா, ஒரு வெயிட் உள்ள ஆப்ஜெக்டை, அதாவது மாசஸ் உள்ள ஆப்ஜெக்டை எப்படி போட்டாலும் லேண்ட்ல தான் வந்துடும். இதுக்கு பேர் தான் கிராவிடேஷன். பசி தாங்க முடியாத நியூட்டன் தாத்தா ஆப்பிள் மரத்தை கீழே உட்கார்ந்துருக்காரு. ஆப்பிள் மரத்துல இருந்து ஒரு ஆப்பிள் மேல விழுது. இதை பார்த்த நியூட்டன் தாத்தாக்கு எப்படி ஆப்பிள் கீழே வருது? இது 2 கிராவிடேஷன் ஃபோர்ஸை மேத்தமெட்டிக்கலா டிரைவ் பண்றாங்க. ஆனா இந்த நியூட்டன் தாத்தா மேத்தமெட்டிக்கலா டிரைவ் பண்ற முன்னாடி கிரீக்ஸுங்க கிராவிடேஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஒர்க் ஆகும்னா யாருக்குமே தெரியல. கிராவிடேஷன் ஃபோர்ஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸை விட இது ஒரு வீக்கான ஃபோர்ஸ்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? எல்லா ஃபோர்ஸையும் விட, இந்த எர்த்தோட எல்லா ஃபோர்ஸையும் விட இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் தான் வீக்கான ஃபோர்ஸ். ஆனா ஏன் இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எல்லா ஆப்ஜெக்ட் மேலேயும் ஒர்க் ஆகுது? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க வேல்யூபிளான கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க. ஏன்னா கமெண்ட் பாக்ஸ் சும்மா தான் இருக்கு. திருட்டுத்தனமா சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருந்த நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரைக்கும் குட் பை.